ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வ்ளாக் தான். ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டே எப்படி வந்து செலிப்ரேட் பண்ண இந்த இயர் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பர்த்டே பார்த்திங்கன்னா 4th ஜூலை. ஸோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே தான் வந்து என்னோடய பர்த்டே. ஸோ மற்ற டேஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி விட பர்த்டே அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஸ்பெஷல். ஏன்னா அந்த டே வந்து நம்மளோட டே. ஸோ அந்த டே ஃபுல்லாகவே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் லைக் வெளியில் போகிறதா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் தான் நமக்கு வந்து அந்த பர்த்டே வருது. ஸோ அந்த டே நமக்கான டேவாக வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணால் நமக்குமே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அப்படிங்காட்டி நவீனுக்கு வந்து ஆஃபீஸ் இருந்துச்சு. ஸோ நான் காலையில் எப்போ போல் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வந்து சமைச்சிட்டேன். ஸோ சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாரிக்காவும் வந்து எந்திரிச்சிட்டா. சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு தான் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து எல்லோ கலர் இல்லைனா வந்து ஒயிட் கலர் பூ தான் வந்து வாங்குவேன். தாரிக்கா வந்து நேற்று பூ வாங்கும்போதே என் அம்மா இந்த கலர் ப்ளூ கலர் வந்து பூ வாங்கலாம் அப்படின்னு சொன்னங்காட்டி சரின்னு அன்னைக்கு வந்து ப்ளூ கலரில் தான் வந்து பூ வாங்கியிருந்தேன். ஆனால் அங்கே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒயிட் கலர் எல்லோ கலர் வச்சோன்னா அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக அப்படியே வந்து சூப்பராக இருக்கும். இது அந்தளவுக்கு வந்து இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி அவள் ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா தாரிக்கா எப்போவுமே நான் வந்து சாமி கும்பிடும்போது அவளுமே வந்து கூட இருப்பாள். அவள் தான் வந்து பத்தி பற்ற வைக்கிறது, சாமிக்கு வந்து காட்டுறது எல்லாமே அவள் தான் வந்து பண்ணுவாள். தாரியாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சாமி கும்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னு வந்து ஒரு 8 மந்த்ஸாக இருக்கும்போது கேட்டாலே 2 கையை வந்து சேர்த்திட்டு இப்படி தான் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிப்பா. அதே மாதிரி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து அவளுக்கு எப்படி வந்து சாமியை வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா விநாயகர் முருகரை எல்லாம் வந்து மாமா, இது வந்து அண்ணா, அந்த மாதிரி தான் அவளுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவள் வந்து விநாயகரை என்னன்னு சொல்லுவான்னா எங்காவது விநாயகர் சிலை பார்த்துட்டா இல்லை ஃபோட்டோ பார்த்துட்டானா அம்மா அங்கே பாருங்க மாமா அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு அவள் வந்து சொன்னது. அப்படி தான் வந்து ரொம்ப நாள் வந்து பேசிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒவ்வொரு சாமியோட பேரும் வந்து சொல்லி வந்து பழகியிருக்கா. அதே மாதிரி அவளுக்கு வந்து ஒரு கையில் வந்து திருநீர் வைக்கிறத விட பட்டை போட்டு விட்டால் வந்து அவளுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ 2 பேரும் வந்து சூப்பராக வந்து அன்றைக்கி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து சாப்பிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து பால் பாயாசம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இதுவே எங்களுக்கு ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஏன்னா 2 மந்த்ஸாக வந்து நாங்கள் இந்த மாதிரி ஃபுட்டே எதுவுமே வந்து சாப்பிடல. நவீன் வந்து டயட்டில் இருக்கங்காட்டி நாங்கள் குருமா அந்த மாதிரி எதுவுமே வந்து சேர்த்திக்கல. ஸோ நவீன் வந்து நைட்டே நாளைக்கு வந்து டயட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்காட்டி இந்த மாதிரி வந்து செஞ்சேன். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி 2 பேர்த்துக்குமே வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து சரி ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே. இந்த டைம் என்னோட பர்த்டே ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து, அதாவது இந்தியாவிலேருந்தே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ மே எண்டில் நாங்கள் வந்து ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ வரும்போது சரி நீ வந்து போனோடனே வந்து பர்த்டே வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இப்போ பிரணயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கபுரத்தில் ஒரு ஷாப் வந்து இருக்கும். ஸோ அங்கே தான் எடுத்தேன். அப்படியே வந்து ஊர்லேயே வந்து ஆல்ட்ரேஷன்லாம் வந்து பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நான் வந்து பர்த்டே ட்ரெஸ் போட்டு வந்து ரெடி ஆகியாச்சு. ஸோ அவங்க 2 பேரும் வந்து வெளியில் வந்து ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்காக. சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கேக் கட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தாரிக்காக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து புது ட்ரெஸ் தான் வந்து போட்டு விட்டுருந்தேன். அதனால ஒரே குஷியாக வந்து மேடம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. நைட்டு வாங்கினது இவங்ககிட்டே தானா? இந்த கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் இருக்கணும். அதுவும் கட் பண்ண சொல்லிட்டாரு. கேக் கட் பண்ணாமே சாப்பிட்ற தாரிக்கா. மது கட் பண்ண சொல்லு. நீ இன்னொன்று கால். வெயிட் பண்ணு. அப்பா வந்து ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொல்லுவாங்க.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என் பர்த்டேவோட செகண்ட் கேக்கு. 12 o'clock நைட்டே வந்து ஒரு கேக் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இது செகண்ட் கேக். ஸோ இந்த கேக் கட் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. நவீன் வந்து 12 o'clock வந்து கேக் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கே வந்து கேக் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. அது எனக்கு தெரியக்கூடாது, சர்ப்ரைஸாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வீட்டில் வந்து வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் அன்றைக்கி வந்து வெளியில் போயிட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு. அவங்களும் வந்து தூங்கிட்டாங்க. சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நவீன் வந்து விட்டுட்டான். ஸோ விட்டுட்டு 11 o'clock மேலே ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வேற ஒரு கேக் வாங்கி நாங்கள் அன்றைக்கி நைட் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேக்கை அந்த ஃபஸ்ட்டே ஆர்டர் பண்ண கேக்கை ஆன்ட்டி அங்கிள் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நைட்டு கட் பண்ண வீடியோ பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நைட்டு 12 o'clock கண்டிப்பாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக 11:30க்கு மறுபடியும் வந்து ஆர்டர் பண்ணி அதை கிடச்சோன்னையும் நாங்கள் வந்து கேக் வந்து கட் பண்ணோம். ஸோ நான் நவீன் தாரிகா அன்றைக்கி நைட் வந்து தூங்கிட்டா. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு நெய்பர் கப்புள்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்களையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் சூப்பராக வந்து என்னோடய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் ஷார்ப்பாக 12 o'clock வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தராக வந்து கால் பண்ணி வந்து விஷ் பண்ணாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து நைட்டு கேக் கட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணது அங்கிள் வீட்டில் இருக்குது. இது வந்து செகண்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணி மறுபடியும் வந்திருக்கு அப்படிங்கிறதே எனக்கு கேக் கட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி காலையில் கட் பண்ண கேக்குமே வந்து அங்கிள் ஆன்ட்டி கொண்டு வந்து கொடுத்து நவீன் வந்து அதை ஓப்பன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் நவீன் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த ஏதோ ஃப்ளேவரில் இருக்கிற பிஸ்தா அந்த மாதிரி சம்திங் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய கேக்கை பார்த்து ஆர்டர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் பயங்கரமாக வந்து பிளான் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சி ஆனால் வந்து எப்படியோ வந்து சொதப்பிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2 கேக் வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்து கட் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே ஒரு கேக் அந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேயே ஆகட்டும் மேரேஜ்க்கு அப்புறமா இருக்கட்டும் ஒரு கேக் வந்து கட் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என் பர்த்டேக்கு வந்து 2 கேக் கட் பண்ணது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆல்ரெடி வந்து கேக் ஆர்டர் பண்ணிட்டோம், அது அங்கே தானே இருக்குது, காலையில் வந்து அதை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து விடாமல் மறுபடியும் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி எங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டைமுக்கு அப்படின்னு பார்த்து 12 o'clock எங்கே ரீச் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து எஃபர்ட் எடுத்து எனக்காக வந்து மறுபடியும் ஒரு பர்த்டே கேக் வந்து வாங்கி 12 o'clock வந்து சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு நவீன்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ கேக்லாம் வந்து சூப்பராக வந்து கட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறமா எப்போ போல் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதை எடுத்துகிட்டு சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். போகலாம் அப்படின்னு பார்த்தா டைம் வந்து 12 o'clock மேலே ஆயிடுச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி நம்ம வந்து வெளியில் போகிற பிளான் இருக்குது, போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் வந்து கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து வெளியில் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஹைஃபை கொடுக்க மாட்டேங்கிறாங்களா யாரு? இன்னும் அவங்கள பார்க்கவே இல்லைல்ல. ஸோ திடீர்னு தாரியா பார்த்தீங்கன்னா நான் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது எனக்கு யாருமே வந்து ஹைஃபை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹாங் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கம்பங் ஜண்டா பைக் அப்படிங்கிற ஒரு ரிவர் சைடு மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து நவீன் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லி நம்மளை வந்து இப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து கேஎல்லேருந்து ஒரு 45 minutes 45 kilometers அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான். கட் பண்ண தெரியாது. என்னது பர்த்டே கட் பண்ண தெரியாது. எனக்கெல்லாம் கேக் கட் பண்ண தெரியும். தெரியாது. எனக்கு தான் பர்த்டே கட் பண்ண தெரியும். எனக்கு கேக் கட் பண்ண தெரியும், நான் கட் பண்ணிக்குவேன். எனக்கு தெரியாது. நீ கட் பண்ணியா இல்லையா? நான் கட் பண்ண எனக்கு தான் தெரியாது. சரி. இன்னைக்கு எனக்கு பர்த்டேவா உனக்கு பர்த்டேவா? எனக்கு தான் பர்த்டே. எனக்கு தான் பர்த்டே. உங்க ஓடி இல்ல. எனக்கு தான் ஓடி. ஸோ ஒரு வழியாக நவீன் சொன்ன பிளேஸ்க்கு வந்துட்டோம். பட் ஆனால் அங்கே வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது அது அப்படியே வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நாங்கள் வந்து ரிவர் சைடு அப்படிங்காட்டி கீழே போய் தண்ணியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு வந்தோம். ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது அந்த இடத்துல வந்து எங்கேயுமே வந்து இறங்க முடியல. ஸோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து இருக்குது, அங்கே உள்ளே போகிற மாதிரி வந்து எந்த ஒரு வழியுமே இல்லை. ஸோ அந்த இடமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரைவேட் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 2-3 வீடு இருக்க மாதிரி, அதே மாதிரி வந்து மெக்கானிக் ஷெட் எப்படி இருக்கும்
இருக்கும், காரு டூல்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கே உள்ளேயுமே வந்து போய் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணியிலலாம் வந்து இறங்க முடியாது அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிவிட்டு சரி வேறு எங்காவது வந்து போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நெட்டில் பார்க்கும்போது எப்படின்னா தண்ணியில் வந்து விளையாடுற மாதிரி தான் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு இமேஜஸ். அதனால தான் நாங்கள் வந்து கிளம்பி வந்தோம். பட் ஆனால் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கல. சரி நெக்ஸ்ட்டு வேறு எங்காவது பக்கத்துலேயே ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ எல்லோரும் கவர் வந்து போட்டு கட்டி கட்டி வச்சுருந்தாங்க இந்த செடியில். அது என்னன்னு பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு. ஸோ அது பார்க்குறதுக்கு இந்த முள்ளு செடி மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நவீனுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, ஐயோ கூட்டிகிட்டு வந்தமே பர்த்டே அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணால் சரின்னு பக்கத்தில் வேறு எங்காவது பார்த்தா சரி பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குது இதே மாதிரி ரிவர் சைட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போனோம். அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 minutes வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த இடம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து இதுதான். எங்களுக்கு வந்து நாங்கள் வேஸ்ட் போட்டங்காட்டி எங்களுக்கு அந்த இடம் வந்து காமிச்சிருச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்பிக்யூ பண்ணுற மாதிரி அதே மாதிரி நம்ம வந்து இறங்கி தண்ணியில் வந்து விளையாடுற மாதிரியான ஸ்பாட் வந்து இங்கே தான் வந்து இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து அந்த கம்பங் ஜண்டா பைக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடம் காமிச்சிச்சு அப்படின்னா அதிலிருந்து அப்படியே நீங்கள் வந்து லெஃப்ட் வந்தீங்கன்னா 10 minutesல வந்துடும். ஸோ எங்களுக்கு அந்த இடம் தான் காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்களே வந்து பக்கத்தில் வேறு எங்காவது இருக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணங்காட்டி எங்களுக்கு இந்த 10 minutes டிஃப்ரென்ஸில் இந்த பிளேஸ் வந்து காமிச்சிச்சு. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்ததுக்கப்புறம் தான் நவீனுக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியே ஆச்சு. ஐயோ இவ்வளோ தூரம் வந்து பர்த்டே அன்னைக்கு இப்படி வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு போல். ஒரு மாதிரியே வந்து சேடாகவே வந்து இருந்தால். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னே ஓகே ஸோ நம்ம வந்து எதிர்பார்த்து வந்த மாதிரி இருக்குது, நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கட்டும் ரைட் சைடில் இருக்கட்டும் கொஞ்சம் பேர் வந்து இருந்தாங்க. பட் இருந்தாலும் மற்ற இடம் மாதிரி ரொம்ப க்ரௌடாக இல்லை. ஸோ முக்கியமாக இது வந்து வீக் டே அப்படிங்கிறங்காட்டி வந்து பெருசாக வந்து க்ரௌட் இல்லாதங்காட்டி எங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் மட்டும் போய் அங்கே வந்து இருந்து ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கம்பங் அப்படிங்கிறதே வந்து ஒரு வில்லேஜ் தான், மலேசியாவில் இருக்க ஒரு வில்லேஜ் ஏரியா. ஸோ அதில் ஒரு ரிவர் சைடு அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஊரில் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ சூப்பரான ஸ்பாட் நிஜமாலுமே வந்து அந்த இடத்துல நின்னோனையுமே வந்து நல்லா சில்லுன்னு செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஜீன் போட்டு வந்திருந்தேன்னா எனக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் கோயிலுக்கு போகிற அந்த பிளானில் வந்தங்காட்டி இதே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸோட ஃபுல் ஃப்ராகோட வந்து வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் வந்து விளையாடிட்டு தான் இருந்தேன். ஸோ தாரியா பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்ததுலேருந்தே சரியான தண்ணியில் ஆட்டம் தான். அவளோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டிங்கனாலே தெரியும். எப்படி இருக்கு மது? காஸ்டியூம் செட் ஆகல. ஸோ 3 பேருமே கொஞ்ச நேரம் வந்து ஜாலியாக வந்து தண்ணியில் வந்து விளையாடணும். அதுக்கப்புறம் அப்படியே அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு ரிலாக்ஸாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஸோ கிளைமேட்டும் நல்லா இருக்கணும், கொஞ்சம் ஜாலியாக கிட்ஸும் வந்து விளையாடணும் அப்படின்னா இந்த இடம் நிஜமாலுமே வந்து சூப்பராக வந்து இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. குளிக்கிறியா? ஒரு குட்டி குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போனோம்னா அவங்க பார்த்துட்டு வரலாம். இன்னும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பயந்துட்டு அப்படிலாம் இல்லை. நம்ம அந்த மாதிரி கல் போட்டு இப்படி உட்காந்துட்டோம்னா அவங்க பார்த்து விளையாடலாம். அந்த மாதிரி தண்ணி கேட்குது. அந்த கல் போயிடுச்சு. சரி டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னா தாரிகா வந்து கிளம்ப மாட்டேன், நான் வரமாட்டேன், நான் தண்ணியில் தான் வந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விளையாடிட்டு தான் இருக்கா. வீட்டுக்கு வரதுக்கு வந்து அவளுக்கு வந்து மனசே வந்து வரல. அந்தளவுக்கு வந்து ஜாலியாக வந்து தண்ணியில் வந்து விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் எப்படியும் அவளை வந்து சமாதானப்படுத்தி மேலே வந்து கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். சரியா ஜாலியாக இருந்துச்சா? இன்னும் போகணுமா? என்ஜாய் பண்ணியா? லேட் ஆச்சு, போகலாம் போகலாமா? பைக்கை வந்து
இந்த ஊர்க்காரங்க பஸ் பை அப்படியே போவாங்க. happy சரி அதை விடு, நீ தண்ணிக்குள்ள ஜாலியா என்ஜாய் பண்ணியா, விளையாடினியா, போகணும். பிடிச்சிருக்கா இல்லையா? இன்னும் நிறைய தண்ணி. சரி இன்னொரு நாள் வரலாம். இன்னும் நவி உனக்கு எப்படி இருந்துச்சு? நான் வந்து அங்கே பார்த்தோன்னே அது ரொம்ப சின்னதாக இருந்ததா, ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட். இங்கே வந்ததுக்கப்புறம் ஓகே தானே, நல்லா இருந்தது. இது வந்து ஒரு மாதிரி நம்ம ஊரில் நமக்கு லோக்கலாக சொல்லணும்னா வால்பாறை கூழாங்கல்லாறு ஒரு ஃபீலிங்கில் தான் நான் போனேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அடிக்கடி வரலாம். அடிக்கடினா குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் அவங்க பாட்டுக்கு விளையாடுவாங்க. ஒரு மாதிரி நம்ம ரொம்ப பயந்துக்க வேண்டியதில்லை. நல்ல இடம், ரொம்ப தூரமும் இல்லை, ஒரு 1 ஹவரில் வந்துடலாம் டிராஃபிக் இல்லைன்னா. எனக்கு அங்கே எங்கள் சித்தி வீட்டுக்கிட்ட கல்லாறு வரலியார் கிட்ட இருக்கும்ல அந்த மாதிரி. நான் வந்து இந்த ஃபோட்டோவில் பார்த்தப்பவே எனக்கு அந்த வால்பாறை கூழாங்கல்லாறு ஃபீல் தான் இருந்தது. ஸோ சிமிலராக தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் அங்கே மட்டும் தான் போயிருக்கேன், அதனால எனக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே இனி எங்கே போகிறோம்? லஞ்சு பசிக்குது. ஓகே லஞ்ச் சாப்பிட போகலாம். என்ன லஞ்சு எங்கன்னு தெரில, போய் பார்த்துட்டு ஏதாவது சாப்பிடலாம். ஓகேவா? சரி நிறைய சாப்பிடுவியா? ஓகே. கோனா? என்ன கோன்? சரி ஓகே. தெரியல கடையில். ஸோ பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரைவ் போன மாதிரியும் ஆச்சு, அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப் அந்த மாதிரி போன மாதிரியும் வந்து இருந்துச்சு. அங்க பாரு சரிக்கா மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, ஃபுல்லா அப்படியே புகை மாதிரி தெரியுதா? என்ன போக மாதிரி என்ன புகை மாதிரி பாரு. தாரிகாக்கு எப்ப பர்த்டே? இல்ல கரெக்டா சொல்லு. இல்ல உனக்கு செப்டம்பர். உனக்கு செப்டம்பர். எனக்கு தான் ஜூலை. 2 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே நவீன் வந்து அம்மாவுக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் பர்த்டே அப்படின்னு சொன்னங்காட்டி அப்போ இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. அம்மாவுக்கு பர்த்டே இல்லை, எனக்கு தான் பர்த்டே, எனக்கு தான் வந்து ஜூலையில் பர்த்டே அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. அந்த டிஸ்கஷன் தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. தாரிகா தாரிகா உனக்கு என்ன மம்மம் வேணும்? என்ன மம்மம் வேணும்? இப்போ போய் உனக்கு என்ன மம்மம் வேணும் யோசிக்கிறீங்களா? சொல்லு என்ன மம்மம் வேணும்னு. கோன் மம்மம்னா எனக்கு என்னன்னு தெரியல. என்னது? என்ன சூப்பரா இருக்கும்? நீ அப்பாட்ட என்ன மம்மம் வேணும்னு கேட்ட?
டைம் பார்த்தீங்கன்னா 5:30 கிட்ட ஆயிடுச்சு. பயங்கரமான பசி. சரி எங்காவது போய் நல்லா வந்து லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு ஈரோடு அம்மன் மெஸ் தான் வந்து போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அப்படியே வந்து பங்சருக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா பங்சர்லான்னு வந்தோன்னா நமக்கு வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தாச்சு. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சப்பர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். யூஸ்வலாகவே வந்து டியூஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டேலாம் நான் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டேன். பர்த்டே அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டேன். ஆனால் நவீன் வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் எப்போ கொடுத்தாலும் நான்வெஜ் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ தாரிகாவுக்கு வந்து இன்றைக்கி ஆலு பரோட்டா வந்து சொல்லியிருந்தோம். அன்றைக்கி வந்து 5:30 ஆயிடுச்சு. 6:30க்கு மேலே தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னங்காட்டி அவளுக்கு வந்து வெறும் வந்து கீ ரோஸ்ட் மட்டும் வந்து சொல்லியிருந்தோம். நவீன் வந்து சிக்கன் பிரியாணி அது மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா லன்ச் டைமே வந்து முடிஞ்சிடுச்சு. அப்படிங்கும்போது எனக்கு வந்து மஷ்ரூம் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து மஷ்ரூம் புலாவ் தான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா சாப்பிடவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு இன்னும் வந்து வரவே இல்லை. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து கொண்டு வந்தாங்க. நான் வந்து கோபி மஞ்சூரியனும் அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் புலாவ் தான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 மெனு தான் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து கொண்டே வந்தாங்க. பட் ஆனால் வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா அந்த மஷ்ரூம் புலாவ் வந்து சுத்தமாக வந்து நல்லாவே இல்லை. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை. பட் ஆனால் அந்த கோபி மஞ்சூரியன் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது இருந்தங்காட்டி தான் ஏதோ ஓரளவுக்கு அந்த பசியில் வந்து எனக்கு அந்த மஷ்ரூம் புலாவ் வந்து என்னால் வந்து சாப்பிட முடிஞ்சிச்சு. இல்லைனா ரொம்பவே வந்து கஷ்டம்தான். ஸோ தயிராக இருக்கட்டும், அவங்க கொடுத்த அந்த கிரேவியுமே வந்து அதுக்கு செட் ஆகலை. ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது வந்து சில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா எனக்கு இந்த மஷ்ரூம் புலாவ் வந்து சாப்பிட்டது சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை. ஸோ ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணி நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபலூடா தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது தாரிகாவுக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்க கொண்டு வரும்போது அதை பார்த்துட்டே வந்து இருந்தால் அது நம்ம டேபிளுக்கு தான் வருது அப்படின்னு வந்து தெரியல. ஸோ அது கொண்டு வந்து இங்கே வச்சோடனே அவளுக்கு வந்து பயங்கர குஷி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அங்கே நின்று அதை பார்த்துட்டு இருந்தது இங்கே கொண்டு வந்து வச்சோடனே என் மடியில் வந்து உட்காந்துட்டா. அப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக தாரிகாவுக்கு வந்து ஐஸ்கிரீம் மோஸ்ட்டாக வந்து தரவே மாட்டோம். அவள் இருக்கும்போது நாங்களுமே வந்து சாப்பிட்டுக்க மாட்டோம். அன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவள் முன்னாடி இந்த மாதிரி ஃபலூடா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. ஸோ அவளுக்கு இவ்வளோ பெருசாக வந்து பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து எடுத்து சாப்பிட்டா. ஸோ சூப்பராக வந்து ஃபலூடாலாம் வந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அது என்னது பில்டிங்? என்ன பில்டிங்? பெரிய பில்டிங். சரி நீ மம்மம் சாப்பிட்டியா? இங்கே பார்த்து சொல்லு. உனக்கு என்ன மம்மம் பிடிச்சிச்சு? தோசையா ஐஸ்கிரீமா? தோசையா? ஐஸ்கிரீம் தோசையா? ஐஸ்கிரீம் தான் பிடிச்சிச்சா? கோயிலுக்கு போகலாமா? எந்த கோயிலுக்கு? ஓகே கோயிலுக்கு போகலாமாங்க. ஷூ கழட்டிடலாம். காருக்குள்ளேயே கழட்டிக்கலாம். கழட்டிட்டு போய் சாமி கும்பிட்டு வரலாம்.
ஆக்சுவலாக அந்த லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தோம் இல்லையா, ரிட்டன் வரும்போதே 5:30 ஆயிடுச்சு. சரி சாமி கும்பிட்டு அப்படியே போய் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணோம். ஸோ சிவன் கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நடை வந்து திறக்கலை. சரி நம்ம வந்து சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து கோயிலுக்கு வந்தோம். இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே பிரிக்ஃபீல்ட்ஸில் வந்து கந்தசாமி முருகர் கோயில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்தோம். For now, first we'll take from here. Okay. But I don't know. Actually, this is the best. But then you can see that you can find rice. Yeah. ஸோ இந்த கோயிலுமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் வந்து ஒரு முருகர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சுற்றி வரும்போது ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு முருகர் இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த கோயிலில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ சூப்பராக நாங்கள் வந்து அர்ச்சனையெல்லாம் வந்து பண்ணி சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து பஜனை மாதிரி வந்து பாட்டெல்லாம் வந்து பாடிட்டு பஜனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பாடுறதெல்லாம் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ மார்னிங்கே வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பணும். பட் ஆனால் வந்து எங்களால் வந்து போக முடியல. பட் வரும்போது எப்படியோ வந்து அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகணும். ஸோ போயிட்டு அப்படியே வந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். நீ வச்சாச்சு, உனக்கு வச்சிருக்கு பாரு, ஃபோனில் பாரு, வச்சிருக்கு பாரு போட்டு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு எப்போவுமே வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நைட்டு வந்து மூவிக்கு போகலாம், 3 BHK வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அதை வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்து போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வீட்டுக்கு வந்தோடனே வந்து பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே வந்து போகல. ஸோ இந்த இயர் பர்த்டே நாங்கள் இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ரொம்பவே வந்து ஜாலியாக வந்து இருந்தோம். ஸோ இதே மாதிரி நாங்கள் எப்போவுமே வந்து ஹாப்பியாக வந்து இருக்கணும். ஸோ அப்புறம் நவீன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வேறு வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அது அதுக்கப்புறம் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஸ்லிங் பேக் தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் கிஃப்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஸோ இந்த வீடியோ இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.